மனுஷன் முகத்தை பார்க்குறான், எங்கள் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறீங்க. நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கவனிங்க, ஒரு தொடர்ச்சியான ஒரு மெசேஜ் நம்மக்கிட்ட போய்கிட்டு இருக்குது. என்ன மெசேஜ்? கரெக்டாக சொல்லணும். என்ன மெசேஜ்? புரியல. காலத்தை பிரயோஜனப்படுத்து. நான் மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்துனீங்க? உங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்தினீர்களா? பிரயோஜனப்படுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? எப்படி பிரயோஜனப்படுத்துனீங்க? என்ன பாஷா ஒரே டாப்பிக்கில் போய்கிட்டு இருக்குது? ஏங்க நிறைய போய்கிட்டு இருக்குதுங்க. அது நான் பிளான் பண்ணுறது காட்டிலும் ஆண்டவராக ஒரு சில காரியங்களை போதிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், இந்த வாரம் வேறு டாப்பிக்கில் தான் கொண்டு போகணும். கிருபையின் காலம் இருக்குது, வருகையின் காலம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போனோன்னா இல்லை அதுலேயும் வித்தியாசமான காலத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், ஞாபகம் உணர்த்தினார். நான் அப்போ தான் யோசித்தேன். நான் உண்மையாக சொல்கிறேன்னே, போன வாரம் கிருபையின் காலமும் வருகையின் காலத்தை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, இதை பிரசங்கம் பண்ணலாம். இல்லை வேற ஒரு காலம் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் எனக்கு போன நடுவில் இது பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று பாசமாட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்லைப்பா, ஆண்டவர் எனக்கு இன்னொரு காலத்தை உணர்த்துகிறாரு அப்படின்னும் போது, என்ன காலம் அப்படின்னா சுய விருப்பத்தினால தன் வாழ்க்கையை மாற்றுகிற காலம். என்னது? தன் சுய விருப்பத்தின் காலம். எப்படிப்பட்ட காலம்? சுய விருப்பத்தினால மாறுகிற காலம். உங்க காலம் எப்படி மாறுது? என் விருப்பத்துக்கு ஏற்றார் போல என் காலத்தை மாத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையா இது ஆண்டவரா கொடுத்த ஒரு வார்த்தை. நான் அதை யோசிச்சேன். ஆண்டவரா எனக்கு இந்த வார்த்தையை உணர்த்தினார். என்ன காலம் இது? என்ன காலம்? சுய விருப்பத்தின் காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? சுய விருப்பத்தின் காலம். அது என்னங்க சுய விருப்பம்? சொல்லுங்களேன். சுய விருப்ப காலம்னா என்ன? புரியல. நான் யோசிக்கிறபடி என் காலத்தை நானே என்ன பண்ணிக்கிறேன்? அமைச்சுக்கிறேன். உண்மைதானே? என் காலத்துக்கு ஏற்றார் போல என் வாழ்க்கை, என் விருப்பத்துக்கு ஏற்றார் போல என் காலத்தை என்ன பண்ணிக்கிறேன்? ஆண்டவர் ஒரு காலத்துல திருமணம் பண்ணணும்னு வச்சிருப்பாரு. ஆனா இவன் என்ன பண்ணிடுவான்? இவன் என்ன பண்ணுவான்? அவசரப்படுவான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் ஒரு பொண்ணை தீர்மானம் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு தான் உலகத்துல மணந்தாள் மகாதேவி இல்லையே. அது ஒரு சினிமா டயலாக். பாஸ்டர் இது சொல்றானா? ஐயோ இல்ல, அது இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நிறைய பேர் விரும்பி என்ன பண்றாங்க? சுய விருப்பம். நான் எடுக்கிற முடிவு, குடும்பத்தில் நான் எடுக்கிற முடிவு. பெண்கள் சில நேரங்களில் குடும்பத்தில் இப்படிதான் நடக்கணும், என் விருப்பத்துக்கு தான். ஆண்கள் சில நேரங்களில் என் விருப்பத்துக்கு தான். சுய விருப்பத்தின் காலம். என்ன காலம் இது? அந்த காலத்தை நிதானிக்கணும். அந்த காலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சரி, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அங்க சொல்றாரு, நான் எதை செஞ்சாலும் என் சுயமாய் நான் செய்யல. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே அவர் சுயமா வரல. என்ன சொல்றாரு?
சொல்றது புரியுதா? கையத்துக்கு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் பூமிக்கு வந்தது என் சுய விருப்பத்தில் வரல, பிதாவின் சித்தத்தோடு வந்தேன். பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிதாவின் சித்தத்தில் தான் செயல்படுறேன். எல்லாமே எதுதான் சொல்லுங்க. அங்கே சொல்ற, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். என்னதான்? இயேசுவுக்கு சித்தமானதை அவர் என்ன பண்ணலையா? ஹலோ, இன்னைக்கு உங்க காலம் உங்க சித்தத்தின் பிரகாரம் அமைச்சிருக்கிறீங்களா, கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரம் அமைக்கிறீங்களா? புரியுதா? போன வாரம் ஒரு விஷயத்தை எடுத்தேன், டக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு நபரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எடுத்தேன். யாரு யாரு? நேபுகாத்நேச்சர். அவர் வாயினாலே அவர் காலம் என்ன பண்ணுச்சு? மாறுச்சு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க விருப்பத்தினால தான் உங்க காலங்கள் இப்படி இருக்குது. என்னைக்கு என் காலத்தை என் தேவனுடைய கையில கொடுக்கறனோ, அதான் சங்கீதம் 31:15 என்ன சொல்லுது? என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ, கரத்தில் இருக்கிறது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. வாசிங்க. சரி, நானே வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர் கையுக்கும் என்னை தப்புவிம். அவர் சொல்றார், என் காலங்கள் உமது. யார் சொல்றது தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் காலங்கள் யார் கையில இருக்குது? இப்ப என் காலம் அவர் கையில இருக்குதுன்னா, என் காலத்தை நான் சூஸ் பண்ண, நான் சரி பண்ண முடியாது, அவர் தான் சரி பண்ணணும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேனே, பெத்த எனக்கு எந்த அக்கறை இருக்குதோ அதை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு படைச்சவருக்கு இருக்குது. சத்தம் வரலையே. பெத்த எனக்கு என் பிள்ளைய இப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு யாருக்கு இருக்குது? என் தேவன் படைத்திருக்கிறார்னா அவருக்கு இருக்குது. நான் பிளான் பண்றேன், இப்படியெல்லாம் அமையணும், அப்படியெல்லாம் அமையணும். இல்ல இல்ல, என் காலத்தை அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கேட்க, உங்க பிள்ளைங்க பருவம் அடையணும்ட்டு நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க பருவம் அடையணும்ட்டு நீங்க ஏதாவது தீர்மானம் பண்றீங்களா? நீங்க ஏதாவது தீர்மானம் பண்ண முடியுமா? யார் தான் தீர்மானம் பண்றது? வரலனாலும் ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் வரலையே, பருவம் அடையலையே. குழந்தை பிறக்கனாலும் ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அந்த காலத்தை அவர் சூஸ் பண்றாரு. அவர் சூஸ் பண்ற காலம் அவர் கையில தான் இருக்குது. இப்போ என் காலத்தை நான் ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, நான் வந்தது என் சுய விருப்பத்தில் இல்லை, என் பிதாவின் விருப்பம். இங்க சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாம என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. 7வது அதிகாரம் யோவான் 7:28 வாசிங்க. யோவான்ல தான் நிறைய சொல்றாரு, என் சித்தம் இல்லை, என் சித்தம் இல்லை, என் சுய விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை. அவர் சொல்லிட்டார், நான் எப்படி வரல, நான் சுயமா வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, ஏப்பா நான் அங்கிருந்து வர்றதுக்கு என் விருப்பத்துக்கு நான் வரவே இல்லையே. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்ற, என் விருப்பத்துக்கு நான் இந்த பூமிக்கு என்ன பண்ணல, வரல. அப்ப யார் நிமித்தம் வந்தேன்? அவருடைய சித்தத்தில் வந்தேன். இப்ப நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கை உங்க சித்தத்தில் நடக்குதா, கர்த்தருடைய சித்தத்தில் நடக்குதா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? உங்க வாழ்க்கைய உங்க விருப்பத்துக்கு இல்ல, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும். ஹலோ, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் தைரியமா சொல்றேன், உங்க வாழ்க்கை சூப்பராய் கர்த்தர் நடத்த அவரால் முடியும்.
அல்லேலூயா. வேதத்துல யாரெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க காலங்களை எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் மாற்றினார். ஆமென். ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, காலம் எப்படி மாறுச்சு? ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவர் பாட்டு கிளம்பினாரு, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரு. வேதம் சொல்லுகிறது, பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றார் போல நடந்தாரு. செஞ்சதுனால அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டுச்சு சொல்லுங்க? அவ என்ன தொட்டாலும் ஆசீர்வாதமா மாறிச்சு. நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன், கர்த்தருடைய சித்தமோ. அல்லேலூயா. நான் இதை செய்யறேன், நான் இப்படி பண்றேன், கர்த்தருடைய சித்தமோ. இதை நான் செஞ்சிட்ட பிறகு பின்னாடி ஒரு காலத்துல போய் மாட்டிக்கிறேன் தெரியுமா? அப்ப அழுதுகிட்டு சொல்றேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இல்ல இல்ல, இது என் சித்தத்தினால வந்த பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு கட்டம் இங்க கவனிங்களேன், என் விருப்பத்துல நான் எடுக்கிற காலம், நாட்கள், என்னுடைய ஆசை, இதுக்கப்புறம் ஒரு காலம் மாறுதுன்னா அந்த காலம் யாருனால உருவாக்கப்பட்டுச்சு? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி என் வீட்டில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன். இப்ப செஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த பாதையில நடந்து போகும்போது அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் அனுபவிக்கிறேன்னா இது யாருனால வந்தது? யாருனால வந்தது? என்னுடைய விருப்பத்தினால இந்த காலங்கள் என்ன பண்ணியிருக்குது. இப்ப இந்த இடத்துல நான் முட்டி போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் நடத்துகிற பாதையில நடத்தும் போது வந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாமே அவர் மாற்றி என்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அந்த சித்தமுள்ள காலத்துல ஆபிரகாம் நடந்தாரு, ஈசாக்கு நடந்தாரு. பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனையே ஆண்டவர் மாற்றினாரு. எப்படி? பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனையை யார் மாத்தினது? கையை தூக்கி சொல்லுங்களேன். நான் அவருடைய சித்தத்தில் நடப்பேனா என் பிரச்சனையை அவர் மாற்றுவார். என் சித்தத்தில் நடப்பேனா வரக்கூடிய பிரச்சனையை அவர் மாற்றவே. புரியுதா நான் சொல்றது? என் விருப்பம், என்னுடைய தீர்மானம். கொஞ்சம் யோசிங்க, நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் கர்த்தருடைய சித்தமா? எந்த அல்லேலூயா. சொல்ற நான் எதையுமே என் விருப்பத்துக்கு செய்யல. வாசிக்கலாமா? யோவான் 8:28 வாசிங்கள. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். நீங்க இப்போ என்னை பார்க்கறீங்க, ஒரு நாள் என்னை உயர்த்துவீங்க. அன்னைக்கு நான் சுயமா ஒன்னு செய்யாம என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். நீங்க ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லுவீங்க, இயேசு பேசுனதெல்லாம் பிதாவுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணாரு? பேசினார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுமே நான் என்னுடைய சித்தம் செய்யலன்றாரு, யாருடைய சித்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அதனால தாங்க எல்லாமே நேர்த்தியா அமைஞ்சிச்சு. அவர் கரெக்டான வயசுல ஊழியத்துக்கு வந்தார், கரெக்டான வயசுல மரித்தார், கரெக்டான வயசுல பரலோகம் போயிருக்கிறாரு. சீக்கிரத்தில் வருவார். அவர் வருகையின் காலம் நெருங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அது எந்த காலம்னு தெரியல, என்னைக்குன்னு தெரியல, அவர் வருவார். ஆமென். வேதம் அழகா சொல்லுது, அந்த காலம் நெருங்கி இருக்குது. இந்த காலத்தை தயவு செய்து உங்க சுய விருப்பத்தின் காலமாய் உங்க வாழ்க்கையை மாற்றிக்காதீங்க. ஒரு சில நபர்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு வேதத்தில் போக ஆசைப்படுறேன். லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆமென், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆமென். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கவனிக்கணும், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியாது? கெட்ட குமாரனுடைய கதை தெரியுமா தெரியாதா? தெரிகின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சத்தத்தை வைத்தே நான் புரிஞ்சுக்கிறேன், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆமென். சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுக்குற கதை, ஆமாவா இல்லையா?
இந்த மனுஷன் யாரவன்? அந்த வசனம் சொல்லுது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். எந்த தேசத்துக்கு? கவனிக்கிறீங்களா? உங்க காலத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கலனா, உங்க விருப்பத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா உங்க காலம் என்னவா மாறும்ட்டு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தின் காலத்தை மீறி என் காலத்தை நான் சூஸ் பண்ணுவேன் என்றால் அது எனக்கு தீமையான காலம். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன செஞ்சாலும் என் தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா அப்படி ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நல்லா கவனிங்க. மோசேவை ஆண்டவர் பேச சொன்னார். எதை பார்த்து? கண்மலையை பார்த்து என்ன பண்ண சொன்னார். ஆனால் மோசே என்ன பண்ணார்? அடிச்சா என்ன வந்துச்சு? ஆனால் கானானுக்குள்ள யார் போல? இந்த காலம் மாத்தினது யாருடைய வேலை? இந்த காலம் மாத்திக்கிட்டது யாருடைய வேலை? எங்க மோசே கானானுக்குள்ள போக வேண்டிய மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சொல்றாரு, அத பார் கானான், அவ்வளவுதான். அல்லேலூயா. பாப்பிய தவிர சுதந்திரிக்க மாட்டேன். இந்த காலத்தை மாற்றிக்கொண்டது யாரு? மோசேயின் கீழ்ப்படியாமை. மோசேயின் நிறைய நேரங்கள்ல நீங்க நினைக்கிறீங்க நம்ம அற்புதம் நடந்துருச்சு. இல்ல சிஸ்டர், கர்த்தருடைய தீர்மானம் இல்லாம, அவருடைய திட்டம் இல்லாம நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கடைசியில் அது எனக்கு பிரச்சனையா அமைஞ்சிருது. புரியுதா நான் சொல்றது? எல்லாமே கர்த்தருடைய திட்டம் நினைக்காதீங்க. பிசாசும் திட்டமிடுவான். பிசாசும் கர்த்தருடைய திட்டம்ன்றது ஒண்ணு இருக்குது. அது உட்கார்ந்து கேட்டு தீர்மானம் பண்ணி ஆண்டவர் காண்பிக்கிற வழியில நீங்க நடக்கும்போது தான் தெரியும். அது எல்லா வழியும் கர்த்தருடைய வழி அல்ல. அதனாலதான் சொல்ல, அமர்ந்து காத்திருந்து நீ பெற்றுக்கொள்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்க முடியல. உட்கார்ந்து கேளுங்க. இந்த இளையகுமார் என்ன பண்றானா, எல்லாம் சில நாள் சென்ற பின்பு தூர தேசத்துக்கு என்ன செலவு சேர்த்துக்கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு, நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா வச்சிருந்த எல்லாத்தையும் விற்கிறதுக்கு சில நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? இப்ப யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இத்தனை ஏக்கர் இந்தா எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்துறாரு, அதை உனக்கு என்ன பண்றேன், வித்துறேன், பணம் கொடு, இப்படி சொல்லி எல்லார்கிட்டையும் வித்து 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 கடைசியில என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு. இப்ப காலம் மாறுது பாருங்க. அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அங்க சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. காலம் எப்படி மாறுது பிரதர் சிஸ்டர்? உங்க காலத்தை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த காலம் துன்மார்க்கமான காலமாய் மாறும், அழிவின் காலமாய் மாறும். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க தெரியுமா? நிறைய காலங்களை நீங்களா சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமே. ஐயோ, ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஹலோ, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுனால இல்ல இல்ல இல்ல. சில நேரங்கள்ல நான் மறுபடியும் சொல்றேன், உங்க காலத்தை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்க காலத்துல உங்க பொண்ணு வேணும் பையன் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட விட்டுருங்க. புரியுதா நான் சொல்றது? இங்க சொல்லப்படுகிறது, தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா வாழ்ந்து. ஏன்னா அவன் காலம், அவன் பணம், அவன் சூஸ் பண்ணிக்கிட்டு அவன் தேர்ந்தெடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ துன்மார்க்கமான வாழ்க்கையை அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துகிட்டு. வாசிங்க. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எதை அழிச்சு போட்டானா? தன் ஆஸ்திய. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். எது உங்க வாழ்க்கையில் அழிந்து போகுது? எது அழிந்து போகுது?
உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போகிறது. ஏன் தெரியுமா? நீங்க விரும்புகிற காலம் உங்க ஆசீர்வாதத்தை அழித்து போட்டுகிறது. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க வேகமாய். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்ன வந்துச்சு? அல்லேலூயா. எனக்குன்னு வந்து வாய்க்குது பாருங்க. என்னது? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஐயோ, இப்ப தேசத்திலேயே பஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுவாங்க குடும்பம் போனா அங்க ஒரு குடும்பம் இருக்குதுன்ற மாதிரி. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா தேவையில்லாததை செஞ்சு நம்ம பிளான் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண கடைசியில் பார்த்தா அது எல்லாமே தலைகீழ மாறிடும். நான் இங்க போய் அந்த வேலையை செஞ்சு அப்படி கட்டி இது பண்ணி அப்படி பண்ணி நான் மேல் பாயிண்ட்டை தான் தொட்டுட்டு போறேன். மீதி எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க. உங்க காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்குலாம் இது புரியுது? இது ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிற காரியம். இயேசுவே தன்னுடைய காலத்தை அவர் சூஸ் பண்ணல. யார் தான் சூஸ் பண்ணது? பிதா தான் சூஸ் பண்ணாரு. இந்த காலத்துக்கு போகணும், இந்த காலத்தில் இதை செய்யணும், இந்த காலத்தில் மறிக்கணும், இந்த காலத்தில் பரமேறி வரணும், எல்லாம் அவருடைய திட்டம். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்க ஒண்டி உங்க காலத்தை ஏன் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க காலத்தை நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட விட்டுருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் நிதானிச்சு உட்காருவீங்கன்னா உட்காந்து நம்ம இத்தனை பிளான் பண்ணாமே எத்தனை நிறைவேறி இருக்குது. உங்க காலங்களை இத்தனை பிளான் பண்ணி இருக்கிறீங்க. இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், பல பிளான் பண்ணீங்க. எதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுக்குது? எதெல்லாம் இவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டு, நல்லா கவனிக்கணும், நல்லா வாழணும்னு நினைச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? நல்லா வாழணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த ஆஸ்தியை எடுத்துட்டு போய் ஒரு சில இடங்கள்ல செலவழிஞ்ச பிறகு, பஞ்சம் வந்த பிறகு, நான் கேட்கிறேன், ஒரு 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 நிலைமையில பிசினஸ்ல அப்படியே முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கொரோனா வந்து சில பேர் அப்படியே என்ன பண்ணிருச்சு. ஆமாவா இல்லையா? நம்ம பிளான் பண்ணியிருப்போம். சில பேர் நல்ல இந்த பிசினஸ், இந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கும். இல்ல, அவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு அவர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா. நமக்குன்னு சில பிரச்சனைகள் ஆயத்தமா இருக்கும். அதுல தப்பித்து கொள்ள கர்த்தர் திட்டமிடுகிற காலம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இவன் என்ன பண்றானா, செலவழிந்த பிறகு என்ன வந்துருச்சு? அந்த ஊர்ல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓட்டிக்கொண்டான். மன்னிக்கவும், ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படி படிக்கலாமே, ஒருவனும் எனக்கு அதை கொடுக்கவில்லை. நான் பல பிளான் பண்ணி என் கையில வந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி என் காலத்தை நான் வேஸ்ட் பண்ணி, அங்க போனா இதை செஞ்சிடலாம், இங்க வந்தா இதை பண்ணிடலாம், இப்படி நிறைய 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 பிளான் பண்ணி இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன முடிஞ்சிச்சு? எங்க என் பிளான் எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் சூப்பரா பாடி முடிச்சிட்டாரு. திட்டங்கள் செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி. யார் தான் திட்டம் போடுறது? அவர் தான் திட்டம் போடுறது, அவர் தான் செயல்படுத்துறது. அவரு என் காலத்தை தீர்மானம் பண்ணி வைக்கிறதே அவர்தான். அல்லேலூயா. நான் சொன்ன யோசேப்பின் காலம் தீர்மானப்பட்டு வந்துட்டே இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு நாள் நிறைவேறுகிற காலம் வந்துச்சு. அது வரைக்கும் யோசேப்பு அமைதியா இருந்தான்.
அல்லேலூயா. இங்க கவனிங்க, இவன் அவசரப்பட்டான். எப்படியாவது, இன்னைக்கு நான் சொல்றேன், எப்படியாவது பணக்காரன் ஆகணும், முடியவே முடியாது. புரிஞ்சுக்கணும், முடியவே முடியாது. உங்க காலத்தை நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க, அவர் தீர்மானம் பண்ணுறாரு. இவன் வாங்கினான், நான் சொல்றேன், அப்பா கிட்ட இருந்து எப்ப அந்த சொத்தை வாங்கினானோ அதுல இருந்து இவன் காலம் மாற ஆரம்பிக்குது. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இவன் காலத்தை வாங்கிட்டான், காசை வாங்கிட்டான், சொத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்ப போறான். இப்ப இவன் காலம் அப்பாவுடைய காலம் அல்ல, தேவ திட்டத்துடைய காலம் அல்ல, இவன் காலம். இவன் போறான், இவன் அனுபவிக்கிறான், இவன் வாழ்றான். வேதம் சொல்லுகிறது, எல்லாம் செலவழிந்த பின்பு என்ன ஆயிடுச்சா? எல்லாம் செலவழிந்த பின்பு பஞ்சம் உண்டாயிற்று. அங்க என்ன ஆயிடுச்சா? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, என்ன பட தொடங்கி? அப்பா வீட்டில் இருந்திருந்தானா குறைவு வந்திருக்காது. அடுத்து சொல்லப்படுது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி. எப்படிப்பட்ட நிலைமை வந்துருது பாருங்க. காலம் இன்னைக்கு இப்படி நிலைமை. நாங்களாம் நல்லா வாழ்ந்தோங்க. அந்த வாழ்க்கையை அப்படியே கர்த்தர்கிட்ட கொடுத்து போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி தான் இருந்திருக்கும்? புரியுதா நான் சொல்றது? இல்ல, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என் காலத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ என் ஆண்டவர் என் காலத்தை அப்படியே தூக்கிக்கிட்டே போறாரு. அல்லேலூயா. நான் அவர்கிட்ட என் காலத்தை கொடுக்கணுங்க, நான் சூஸ் பண்ணக்கூடாது. வாலிப வயசுல என் காலத்தை நான் சூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த வேலை பண்ணா பெருசாயிடலாம், அதை பண்ணா பெருசாயிடலாம், இப்படி வந்தா பெருசாயிடலாம். இல்ல, என் வாழ்க்கையை அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் இவ்வளோ கஷ்டம்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதே இந்த கெட்ட குமாரன் அந்த நேரத்தில் போய் முட்டி போட்டு, ஏசப்பா ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு கேட்டிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? எப்போ உன் காலத்தை சூஸ் பண்ண, நீ தேர்ந்தெடுத்த, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உனக்கு இந்த காலத்தை கொடுக்கவே இல்லை, உன்னை அவங்க அப்பா வீட்டில் வச்சிருக்கிற காலத்தை தான் கொடுத்தேன், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற காலத்தை தான் கொடுத்தேன். அந்த இடத்துல இருந்து இருந்தனா உன் ஆஸ்தி உன்னை விட்டு போயிருக்காது, உனக்கு பஞ்ச காலம் தெரிஞ்சிருக்காது, உனக்கு கஷ்ட காலம் தெரிஞ்சிருக்காது, சோத்துக்கு கூட வழி இல்லாத காலம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. எந்த காலம்? அப்பா வீட்டில் இருக்கிற காலம். நான் சொல்றேன், அப்பாவுடைய சித்தத்தின் பிரகாரம் யாரெல்லாம் செய்றீங்களோ உங்க வாழ்க்கையில ராஜா வீட்டு சாப்பாடு எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. இங்க கவனிங்களேன், அப்பொழுது பன்றிகள் தின்கிற வீட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எப்படி வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவனும் அதை அவனுக்கு. என் காலம் இப்படி மாறிடுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? கொடுக்கிறவனையும் கத்த ஸ்டாப் பண்ணி வச்சிடறாரு. புரியுதா? எங்க தயவு செய்துங்க, ஆண்டோட ஒரு வேலைனா கூட ஆண்டோட கேளுங்க, என்ன ஆண்டவரே நான் எங்க போனேன்? ஏன்னா அதுக்கப்புறம் என் காலமே டோட்டலா மாறிடுது, என் வாழ்க்கை நிலைமை மாறிடுது, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆகாரம் மாறிடுது, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, நல்ல வாழ்க்கை வாழ முடியல. காரணம், என் வாழ்க்கையை நானே என் புத்தியினத்தினால சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, வேணாம், கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப புத்தி வந்தது. வசனம் சொல்லுது பாருங்களேன் 17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுக்கு கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். கவனிங்களேன், எந்த காலம் வர வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்? எந்த காலம் இருக்கிற வர வரைக்கும்? இப்படி சொல்றேன், புத்தி தெளிகிற காலம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன இருக்கும்? புரியல? பஞ்ச காலம் இருக்கும், கஷ்ட காலம் இருக்கும், சோத்துக்கு வழி இல்லாத காலம் இருக்கும். எல்லா காலமும் எப்ப வர வரைக்கும்? புத்தி தெளிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவரே எங்க அப்பா வீட்டில் போய் இருந்தா இன்னைக்கு நல்ல. அவன் திரும்ப எங்க வரான்? அப்பா வீட்டுக்கு வரான். அவன் காலம் மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
நான் சொல்கிறேன், எப்போ உங்கள் அப்பா வீட்டு காலத்துக்கு வரீங்களோ, உங்கள் அப்பா கிட்ட வரீங்களோ, உங்கள் காலத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் காலத்தை அவர் சூப்பராக மாற்றி தருவார். கையத்துக்கு சொல்லுங்களேன், என் காலத்தை நான் சூஸ் பண்ணக்கூடாது, என் காலத்தை இனி நான் சூஸ் பண்ண மாட்டேன், அவர் சூஸ் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரை பற்றி எடுத்துருக்கிறேன், நேரம் எனக்கு இதுவே போயிடுச்சு. ஒரே மனுஷனை பற்றி எடுக்கிறதுக்கே என்ன ஆயிடுச்சு? ஆமே, சோத்துக்கு வழி இல்லாத காலமாக மாறிடுதுங்க. இன்னைக்கு நான் இது உங்கள் யோசனைக்காக விடுறேன், நீங்கள் யோசிக்கும்படியாய் நான் விடுகிறேன். யாரும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் யோசிங்க, உங்கள் காலம் ஒருவேளை கர்த்தர் தீர்மானித்த காலத்தில், கஷ்டத்தின் காலத்தில் இருக்கிறீங்கன்னா அது ரெண்டாவது பட்சம். ஆனால் உங்கள் புத்தீனத்தினால இந்த காலம் உருவாயிருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நியமிச்சிருந்தார்னா ஓகே, அவர் மாற்றுவார். ஆனால் அவர் நியமிக்காம நானே நியமிச்சேன்னா என்னுடைய வாழ்க்கை சர்க்கிளில் போய்கிட்டே இருக்கும். மேலே இருந்து கீழே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், சரிக்கு போயிட்டே இருப்பேன். என்னடா முன்னிலைமை காட்டில் இப்போ ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகிறேனே, காரணம் என் காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என் காலத்தை நான் சூஸ் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட விட்டுறணும். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை எடுத்துட்டு வேகமாக நான் முடிக்க பார்க்குறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். சரி, இங்க கவனிங்க. இந்த நான் ஒரு கதையா சொல்லிட்டு நான் நேரமாகுது முடிச்சிடறேன். லோத்துடைய கதை எல்லாருக்கும் தெரியும். லோத்து யாரு? ஆபிரகாமுடைய ஐயா கவனிங்க. லோத்து யாரு? லோத்து யாரு? ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா வேதத்தில். அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு, அவருடைய பையன். இப்போ லோத்து வந்து ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? லோத்து வந்து ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? மகன். மகன், ஓகேவா? லோத்துக்கு ஆபிரகாம் யாரும் என்ன முறை? லோத்துக்கு ஆபிரகாம் என்ன முறை? சித்தப்பா. என்னது? சித்தப்பா முறை. சரி, ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இவ்வளோ சுற்றி கித்தி வரணும். இந்த லோத்து ஆபிரகாமும் ஒன்றா இருக்கிறாங்க. யார்? மகன் தானே, அப்பாவுடைய அண்ணனுடைய பையன். அண்ணன் இறந்துட்டாரு. இப்போ பிள்ளைய நம்ம எடுத்து வளர்க்கலான்னு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிங்க. ஆதியாகமம் 13:8 அந்த பகுதி இருக்குது. இப்போது 2 பிள்ளைகளும் ஆபிரகாமும் லோத்து இருக்கிறாங்க. லோத்துக்கும் ஆடு மாடு இருக்குது, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுது? இப்போ 2 பேருக்கு ஆரம்பிக்குது. 2 பேருக்கு வேலையாட்கள் ஜாஸ்தி ஆகுறாங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. அப்போ தான் ஆபிரகாம் கூப்பிட்றாரு, அண்ணன் பையனாகிய லோத்தை கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, நீ ஒரு பக்கம் போயிரு, உனக்கும் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய மந்தைகளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆப்போசிட் சைடு போகிறாரு. அவர் சொல்கிறார், நீ கிழக்கு போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். இப்படி சொன்ன உடனே 2 பேரும் இப்போ பிரிஞ்சு போகிறாங்க. லோத்துக்கு வந்து தான் பார்வைக்கு இஷ்டமான இடத்துக்கு என்ன பண்ணுறாரு? அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சான். எந்த இடம்? எது? சோதோம் குமாரா ஊருக்கு போகிற இடம் எப்படி இருந்துச்சான்? அவன் பார்வையில் ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சு. அல்லேலூயா. அவருடைய சுய காலம், கஷ்ட காலம், பிரச்சனையின் காலம் அங்கே தொடங்கிருச்சு. எங்கே தொடங்குச்சு? போராட்டத்தின் காலம் எங்கே தொடங்கிருச்சு? தன்னுடைய பார்வையில் இஷ்டமான இடத்துக்கு போனதுனால அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு? ஆரம்பமானது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு காலம் சொன்ன ஒருத்தர் விழுந்து போன காலம் என்னது? சுய விருப்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்தார். இங்கே ஒரு மனுஷனும் தன்னுடைய சுய விருப்பத்தோடு தான் வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு? தீர்மானிக்கிறார். பார்வையில் பட்ட இடத்துக்கு போய் தான் காலத்தை என்ன பண்ணுறாரு? ஓட்ட ஆரம்பிக்கிறார்.
போய்கிட்டே இருக்குது. தூதர்கள் வருகிறார்கள், ஆபிரகாமை சந்திச்சுட்டு இப்போ போகிறாங்க. போகிற வழியில் சொல்லிட்டு போகிறாங்க, எப்பா உன் அண்ணன் பையனாகிய லோத்து இருக்கிற ஊரை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். உடனே முட்டி போட்டு ஜெபிக்கிறார் ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அழிக்க மாட்டேன். 40, அப்புறம் 35, 30, அப்படியே கடைசியில் வந்து எத்தனைக்கு வந்துட்டாரு? 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அழிக்க மாட்டேன்றாரு. கடைசியில் பார்த்தா 10 பேர் கூட என்ன இல்லை, அங்கே இல்லை. அல்லேலூயா. இப்போ ஜோ மட்டும் இவரும் போயிட்டாரு. நல்லா கவனிங்க. நேராக லோத்துடைய ஊருக்கு போகிறாங்க, சோதோமுக்கு போகிறாங்க. லோத்து இந்த 3 தேவதூதர்களை, 2 தேவதூதர் இயேசுவையும் பார்த்துட்ட உடனே தேவதூதனானவரை பார்த்துட்டு யார் கூப்பிட்றது? லோத்து கூப்பிட்றாரு, ஐயா என் வீட்டில் வந்து ராத் தங்குங்க. ஏன்னா எங்கள் அப்பா சித்தப்பா வீட்டுக்கு இது மாதிரி ஆட்கள்லாம் வந்தது தெரியும். நல்லா கவனிக்கணும். அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாது, லோத்துக்கு தெரியும். அதனால கூப்பிட்றாரு, வாங்க என் வீட்டில் சாப்பிடுங்க, ராத் தங்குங்கன்னும் போது, இல்லை நாங்கள் வீதியில் தங்கிக்கிறோம், உன் வீட்டிலலாம் தங்க மாட்டோம். அல்லேலூயா. சரி, கூப்பிட்ட உடனே இவன் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே சொல்லிட்டாங்க, இந்த ஊரை அழிக்க போகிறேன், உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தால் இந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே, இவன் பொண்ணு 2 இருக்குது, அந்த பொண்ணுங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்காரு மாப்பிள்ளைங்களை. அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிண்டல் பண்ணி இவனை பரியாசம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. இதை பார்த்த உடனே தேவதூதர் உடலை, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு என்ன பண்ணு. அதுக்குள்ளேயே அந்த ஊர் மக்கள் வந்து இவனை அந்த 3 புருஷரை வெளில அனுப்புறியா எப்படியா கேட்டு என்னென்னவோ பண்ண உடனே தேவதூதர் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் லாய்க் ஆகாது, நீ என்ன பண்ணு, ஓட ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, தம்பி லோத்தே, அது பார் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போ. வாசிக்கலாமா? 24 இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த ஸ்தோத்திரம் 20 இருந்து வாசிங்களேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது. 19 வாசிங்கம்மா. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. என் பிராணை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமென். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மலைக்கு போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரிச்சு போவேன்னு சொல்றாரு. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போக தக்கதாக, அதற்கு ஓடி போக தக்கதாக அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். இவன் எங்க போனாலும் இவன் வாழ்க்கையே இவன் பார்வைக்கு இஷ்டமான பிரகாரம் தான் என்ன பண்ணிக்கிறான், சூஸ். புரியுதா நான் சொல்றது? முதல்ல சித்தப்பா வீட்டுல இருந்து கிளம்பும் போது இவன் தான் என்ன பண்ணான், என்ன சூஸ் பண்ணா, அந்த ஊர் எப்படி இருக்குது, ஏதேனை போல இருக்குது, இவன் தான் சூஸ் பண்ணுது. இப்போ ஆபத்து வந்துருச்சு. அவர் சொல்றாரு, எங்கேயுமே நிக்காது, அதோ இருக்குது பாரு மலை, அந்த இடத்துக்கு போனவன, ஐயா என்னால அவ்வளவு தூரம் ஓடி போக முடியாது, நான் கிழவனா இருக்கிறேன், இதோ இந்த ஊர் பக்கத்துல இருக்குது. அந்த ஊரை வர்ணிக்கிறார் பாருங்களேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, அது நான் அதற்கு ஓடி போக்கத்தக்கதாய் அது கிட்ட இருக்குது. அது எப்படி இருக்குது, இவரா சூஸ் பண்ற வாழ்க்கை. சில நேரங்களில் தூரமா ஓடி போடானா, இல்ல இதோ பக்கத்துல இருக்குது. நிறைய பேர் செய்யற வேலை தூரமா இருக்குது, அது கிட்ட இருக்குது, சின்னதுமா இருக்கிறது. ரெண்டாவது எப்படி இருக்குதா, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். இப்போ இங்க நல்ல கவனிங்க, இவன் காலத்தை யார் தான் சூஸ் பண்ணது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களா ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறது. யாருக்கு ஐடியா? உங்க காலத்தை இப்படிதான் அமைக்கணும், நீங்க அவருக்கு ஐடியா கொடுக்காதீங்க. புரியுதா நான் சொல்றது? உங்க காலத்தை நீங்க சரி பண்ணும். இப்படி பண்ணா நல்லா இருக்காது ஆண்டவரே. எப்படி ஏங்க, அவர் அறிவுல சிறந்தவர், ஞானத்துல சிறந்த, அவர்கிட்ட போயிட்டு இப்படி என் பிள்ளைக்கு இப்படி கிடைச்சா நல்லா இருக்காது, அவருக்கு தெரியாதா? படைச்சவருக்கு தெரியாதா? அவருக்கு போய் ஆலோசனை கொடுக்கிற அளவுக்குலாம் நீங்க பெரிய ஆள் இல்ல.
இவன் சொல்றான், ஆண்டவரே அங்க போக முடியாது, இதோ இருக்குது. சரி, உன் காலத்தை நீ தான் சூஸ் பண்ணிக்கிற, ஓடிப்போ. எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க அந்த இடத்த. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, டே அந்த ஊருக்கு நீ போற, அந்த ஊர்லயே நீ கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இப்போ நீ போ, பரவாயில்ல, உனக்கு என்ன பண்றேன் நானு. இது நீ கேட்ட வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கேட்ட வாழ்க்கை உனக்கு இப்படிதான் அமையும். எப்படி? நீங்க அதுல தொடர்ந்து தீவிரமாய் அங்கே ஓடி போய் தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி, அவன் அந்த ஊருக்குள்ள போற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணு பண்ணல. காலையில விடிய ஆரம்பிச்சிச்சு, ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினி என்ன பண்றாரு? வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அல்லேலூயா. இவன் சூஸ் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். சரி, மன்னிக்கவும். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்கள் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. 29 வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. எங்க இவன் கேட்ட ஊர் எது? இவன் ஃபர்ஸ்ட் கேட்ட ஊர் எது? நல்லா கவனிக்கிறீங்களா? இவன் என்ன ஃபர்ஸ்ட் கேட்டான்? ஒழுங்கா கேட்ட ஊர்ல நீ தான் கேட்ட. அந்த ஊர்லயே ஒழுங்கா என்ன பண்ணிருக்கலாம்? புரியுதானே சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ கேட்ட, நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். புரியுதானே சொல்றது? அந்த ஊர் சின்ன ஊரா இருக்குது, அங்க ஜனங்களாம் இருக்கிறாங்க. நான் அந்த ஊரையும் கவிழ்த்து போடாதபடிக்கு நீ எப்படி இரு, இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அனுக்கிரகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ போய் ஒழுங்கா அந்த ஊர்ல இருக்க வேண்டியதானே? நீ கேட்ட, சரி ஓகேன்னு சொல்லி உன்னை அனுப்பியாச்சு. அந்த ஊர்ல உனக்கு அனுக்கிரகம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஊரை விட்டு ஏன் வெளியில போற? அடுத்து அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. எந்த ஊரை கேட்டானோ அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சு? எங்க நான் சொல்றேனே, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நான் கேட்டுட்டு எனக்கு அனுகிரகம் பார்த்து பண்ணார்னா திரும்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? மாத்திக்கிட்டே இருக்கிறேன். இல்ல இது இல்ல அது இல்ல இது. அனுக்கிரகம் பண்ண இடத்துல சரி உட்கார்ந்து இருக்கணும். அங்க இருக்கிறதுக்கு என்ன வந்துருச்சா? இவருக்கு பயம் வந்துட்டு இப்ப எங்க போறாராம்? சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்க வாசம் பண்றாங்களா? ஃபர்ஸ்டே எங்க போக சொன்னாரு? மலைக்கு தான் போக சொன்னாரு. இவர் திரும்ப என்ன பண்ணிட்டாரு? எங்க பண்ணிட்டாரு? நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? மலைக்கு தான் போக சொன்னார் ஃபர்ஸ்ட். ஆனா அது வேணாம், இந்த ஊர் பக்கத்துல இருக்குதுன்னு பக்கத்து ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பயந்துட்டு திரும்ப எங்க போறாரு? மலைக்கு போறாரு. எவ்வளவு புத்தீனமான வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க நீங்க சூஸ் பண்றதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் ஆட மாட்டாரு. நான் நினைக்கிறபடி எல்லாம் ஆண்டவர் செய்யணும் முடியாது. உங்க வாழ்க்கை நீங்களே கவிழ்த்து போடுகிறீங்க. இவன் மலையில போய் இருக்கிற அவன் பயந்த விஷயம் வேற, ஆனா பிள்ளைங்க பயப்படுற விஷயம் வேற. பாருங்க, என்னது? அவன் பயந்தான். என்ன பயந்தான்? உயிர் போயிரும் பயந்தான். ஆனா கடைசியில பிள்ளைங்க பயந்தாங்க. பாருங்க, வாசிங்களேன். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. என்ன பயம் வந்துருச்சு? நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது, நமக்கு ஒரு புருஷனும். ஹலோ, என் வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணுவேன் என்றால் என் சந்ததி முதல் சபிக்கப்பட்டு போகிறது.
நீங்க சூஸ் பண்றது உங்களோட முடியாது, அது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் அடிக்கும். புரியுதா? உங்க காலத்தை நீங்க சரியா ஆண்டவர்கிட்ட சொல்லி சூஸ் பண்ணுங்க. சுயமா தீர்மானம் பண்ணாதீங்க, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க காலங்கள் அவர் கரத்துல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க காலத்தை தயவு செய்து நீங்க பிளான் பண்ணாதீங்க. அந்த காலத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை அடிக்கும். நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன். இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு விதமான பயம் வரணும், உங்க பிள்ளைகளுக்கு வேற விதமான பயம் வருது. லோத்து பயந்தான், அதே ஊர்ல இருந்திருந்தா அது வேற. ஆனா அவன் அந்த பிள்ளைங்க நினைக்குது நமக்கு இனிமேட்டு யார் கிடைக்க மாட்டாங்க, புருஷன் கிடைக்க மாட்டாங்க. அப்பாவோட தவறான உறவுல இருந்த ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுச்சு. யாரோட உறவு? தகப்பனோட உறவு இருந்து தவறான சந்ததியாய், சபிக்கப்பட்ட சந்ததியாய் அந்த சந்ததி மாறினது. காரணம் யார் சூஸ் பண்ணது? யார் சூஸ் பண்ணது? யாருடைய சுய விருப்பம்? யாருடைய விருப்பத்தில் இந்த வாழ்க்கை அமைகிறது? இது உங்க விருப்பத்தின் வாழ்க்கையாய் மாறுகிறதா? உங்க விருப்பத்தில் நீங்க உங்க காலத்தை சூஸ் பண்ணுவீங்கன்னா அது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையும் அடிக்கும். அல்லேலூயா. தயவு செய்து உங்க வாழ்க்கையை சீர்படுத்த பாருங்க. கர்த்தர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் கஷ்டமான பிரசங்கம் தான், ஒரு கடினமான வார்த்தைகள் தான், ஆனா கர்த்தருடைய வார்த்தை இது. என் இஷ்டத்துக்கு நான் நடக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் படைக்கல, அவர் விருப்பத்தை செய்யணும். என் காலத்தை நான் சூஸ் பண்ணக்கூடாது. கடைசியா வாசிச்சு முடிக்கலாமே. நீதிமொழிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். 2:5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆமென். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது என்னதான்? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஃபர்ஸ்ட் இங்க கவனிங்களேன், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறீங்கன்னா அவர் எப்படி நடத்துறாரோ அப்படி போங்க. நான் உங்களுக்கு இந்த காலத்தை பற்றி ஏன் இவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல எனக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் நான் ஒழுங்காக இருக்கணும். என்ன செய்கிறாரோ செஞ்சிட்டோம். கொடுக்கப்பட்ட காலத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். நியமிக்கப்பட்ட காலத்தில் அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் அவர்? நடத்திக்கிட்டு என் வாயின் வார்த்தையினாலே என் காலத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. 3வது, இந்த வாரம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காலம் சுய விருப்பத்தின் காலமாக மாற்றிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை. அல்லேலூயா. உங்க காலம் எப்படி மாறக்கூடாது? சுய விருப்பமா மாறக்கூடாது. உங்க காலத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் மாற்றி அமைக்க போகிற தேவனாய் இருக்கிறார். கையத்துக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடலாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, இன்னைக்கு என் வேலை, என் பணம், என்